நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கண்ணா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டா ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போனது என் கண்ணு முன்னாடி இறந்துட்டான். நேற்று சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சுட்டு வெளியே வந்தோட்டே இங்கே சரி விஜய் பார்க்கலாம் அப்படிங்கறதுனால தான் இங்கே வந்தோம். நாங்கள் எல்லாருமே நானே என்னோட பாப்பா எனக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு 3 பேருமே வந்தோம். வரப்ப கும்பல் இங்கே தான் இருந்துச்சு. கரெக்டாக 5:30 அந்த இடத்துக்கு நான் ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பல் அதெல்லாம் ஃபுல்லாகவே இல்லை. இங்கே ஆனால் எல்லா கும்பலும் இருந்துச்சு. ஆனால் ப்ரீத்திங் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஜென்ஸ் லேடிஸ் இடிக்காத அளவுக்கு தான் இடம் இருந்துச்சு. டைம் ஆக பார்த்தீங்கன்னா இருட்டாக கும்பல் அதிகமாக வந்துருச்சு. 6:30 அவர் இந்த இடத்துல வரவும் பார்த்தீங்க அப்படின்னா 5:30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னலே இல்லை. எந்த ஃபோனுமே யாருக்குமே போகவே இல்லை. யாராவது ரேர் கேஸ்க்கு ஃபோன் பண்ணல, வீட்டுக்கு நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம்னு சொல்கிறதுக்குமே ஃபோனே போகவே கிடையாது. அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்கன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த வண்டி இந்த இடத்துல தள்ளிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வண்டி கொஞ்சம் மூவ் ஆகி வர்றதுக்குள்ளே அந்த ஜென்ரேட்டர் வச்சு இந்த தட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டாங்களா. அந்த பையன் உள்ளே போனானா வேணே உள்ளே போகிறதுக்கு கூட 2 செல்ல போனான்னு தெரியல. போன அடுத்த செகண்ட் இங்கேருந்து லைன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லு இருட்டாயிருச்சு. இங்கே ஃபுல்லாக மொத்தமும் லேடிஸ் தான் நின்றுட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்த்த அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற டாக் மட்டும் தான் இங்க இருந்துச்சு. நான் கொண்டு அவர் ஸ்பீச் கேட்கறதுக்கு யாருமே பெரும்பாலும் வரல. விஜய் நமக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கணும். கை குழந்தை தோல் மேல வச்சிருந்தா ஒரு பேரண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. ஒரு குடும்பமே நின்று இருந்தாங்க. அந்த தட்டியில வச்சு அப்படியே சாத்திட்டாங்க. நான் எல்லாருமே நான் கொண்டு அந்த பதட்டமான சூழ்நிலை அங்கதான் இருக்கேன். கால் பண்ணா போகவே மாட்டேங்குது யாருக்குமே. 100க்கு ஃபோன் பண்றேன், 108க்கு ஃபோன் பண்றேன், எந்த ஹெல்ப்புமே இல்லை. நான் அங்க இருந்து அப்படி எப்படியாவது அந்த பக்கமே இந்த ரோட்டை நடு அந்த என்ட்ரன்ஸ் வரலும் போயிட்டேன். அங்க இருந்து கூப்பினேன். அந்த இடத்துல நிக்கிற 4 பேர்த்து சொல்றேன், அண்ணா அந்த அங்க யாரு விஜய்னு கத்துல உயிருக்கு கத்துறாங்க, போய் காப்பாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். யாருமே கேட்கவே இல்லை. யாருமே திரும்பி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. எல்லாமே அந்த பக்கமே பார்த்த மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு வரும் நெசசிட்டி இல்ல. இப்ப இவர் வந்தாருன்னா கூட்டத்தை இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அங்க இருந்து இங்கதான் தள்ளிட்டு வந்திருப்பாங்க. எங்களை வந்து பேக் சைட்ல இருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசனே இல்லாம பேக் சைட்ல இருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வரல, அவளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால அவ வந்து இந்த ரோட்டோட என்ட்ரன்ஸ்ல அங்க இருந்திருக்கா, உட்கார்ந்து இருந்தா. அவ எனக்கு சொல்றா 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் பண்றாங்க. இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போகவும் வரவுமே இருந்தாங்கண்ணா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அது லாஸ்ட் டைம் நடந்திருக்கு. வண்டி குறுக்க போட்டாங்க. இங்க இருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. இங்க இருந்து போய் ஹெல்ப் கேட்டா யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. கூட இருக்கவங்க அண்ணா திரும்பி பாருங்க, அவரு மைக்ல பேசிட்டு இருக்காரு. நான் அவரையுமே இன்க்ளூடிங் கூப்பிட்டேன், சார் திரும்பி பாருங்க விஜய் சார், கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாரும் இங்க இவ்வளவு ஹெல்ப் இருக்காங்க. ஒரு குரல் கேட்க போறது கிடையாது யாருக்குமே. கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க நான் சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனா இங்க இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து